சிவசிவா ஆசியாவிலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நந்தி கோயில் சொல்லலாம். அங்க நந்தி இருக்காரு. ஓகேங்களா? ஹாய் மீடியம் மகளே, இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நவக்கரை. ஓகேங்களா? நவக்கரைங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த நவக்கரைங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நந்தி கோயில் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஆசியாவிலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நந்தி கோயில் சொல்லலாம். பேக் சைட்ல பாருங்களேன், அப்படியே நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க நந்தி இருக்காரு. ஓகேங்களா? ஆனா அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேங்க. தெரிஞ்சு உள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். டியர் மக்களே, இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா காடுமே மீட் பண்ணல. ஓகேங்களா? முருகனா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜீசஸ், அப்புறம் அல்லாஹ் எல்லாருமே இருக்கட்டும், எல்லாத்தையும் மீட் பண்றதுக்கு நம்ம இப்ப போகணும்னு நினைச்சா போயிடலாம். ஓகேங்களா? ஆனா சிவனை மீட் பண்ணணும், சிவன் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா மட்டும் நிறைய தடங்கள் வருதுங்க. ஏன்னா சிவனே நம்மளை கூப்பிடணுமா? இதெல்லாம் யாரு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. சிவன் வந்து நம்மளை கூப்பிடணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம சிவனை மீட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நீங்க வீடியோல சொல்லிருங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. நம்ம வந்து நந்தி மீட் பண்ணியாச்சு, நம்ம டைரக்டா பாத்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு தான் போறோம். அங்க போய் நம்ம டான்ஸ் வீடியோ பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், நம்ம சிவனை மீட் பண்ண போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய தடங்கள் வரும். இந்த வண்டி அதே மாதிரி தான் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. எப்படியாவது அவரை போய் நான் மீட் பண்ணி ஆகணும்னு இருக்கேன். நான் போய் அவரை பார்த்து அவர்கிட்ட நான் ப்ரே பண்ணணும்னு இருக்கேன். சரி வாங்க, தொடர்ந்து வீடியோவை நம்ம அங்கே போய் கன்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். அந்த நவக்கரையிலேருந்து அந்த நந்தி கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் வரணும். அந்த செக் போஸ்ட்டை வந்து நம்ம கடந்து வரணும். சரிங்களா? நந்தி கோயிலேருந்து கொஞ்சம் செக் போஸ்ட்டை கடந்து வந்தீங்கன்னா என் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் சான். ஓகேங்களா? சான் காலேஜ் இங்கே ஒன்று இருக்குது. இந்த காலேஜ் வழியாக தான் நம்ம போகணும். மேம்பலம் பார்த்தீங்கன்னா அந்த பாலம். ஓகேங்களா? அது வந்து நம்ம பாதி கேரளாக்குள்ளே ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். கேரளாக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். இதனத்தில் இந்த மாதிரி இடத்துக்கு தான் போக போகிறோம். என்ன வேண்டும் கேள் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து சிவன் கிட்டே போய் டைரக்டா கேட்க போறோம். டியர் மக்களே, இங்கே பாருங்களேன், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம இந்த பாலத்துக்கடியில் தான் போய் அப்படியே போகணும். சூப்பராக இருக்குது இடமெல்லாம். நம்ம அங்கே மீட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம உள்ளே வந்தாச்சு. ஏன்னா நம்ம கோவை சாலை. ஓகேங்களா? இந்த சைடு போனால் 3 கிலோமீட்டர் கோவை சாலை பிடிச்சிடலாம். நாங்கள் அங்கிருந்து தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி வந்து அப்படியே பிரியுது. சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போகணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, போர்டு இங்கேயே வச்சிருக்காங்க. இந்த போர்டை பற்றி நம்ம அப்படியே போய்க்கலாம். யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த இடத்துக்கு வரும்போதே இந்த இடத்துல போர்டெல்லாம் இருக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பதி, ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பதி. நம்ம வந்தாச்சு உள்ள. மைடியர் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேட். ஓகேங்களா? மெயின் கேட்டே வந்தாச்சு. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹில்ஸ். ஓகேங்களா? மலையெல்லாம் சூப்பராகவே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெயில் டைம்ல ரொம்பவுமே வறட்சியாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து மழை வந்ததுனால ரொம்பவுமே அழகா இருக்கு. எனக்கு தெரியல ஏன் சிவனை வந்து இவ்வளோ தூரத்தில் கொண்டு வந்து அவருக்காக இங்கே ஒரு கோவிலை வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து ரொம்பவுமே குளிர்ச்சியான பகுதியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, வாங்க தொடர்ந்து நம்ம சிவனை போய் கண்டிப்பாக மீட் பண்ணணும். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வாங்க போகலாம். எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம். நீர்மகளை எப்படியோ ஒரு வழியா நம்ம சிவன் மீட் பண்ண வந்திருக்கோம். சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து எல்லா கடவுளையுமே நம்ம மீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆனா சிவன் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட அனுமதி நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? அதுதான் எனக்கு தெரிஞ்சு. எப்படியோ இவ்வளவுக்குள்ள எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்ல நம்ம உள்ள வரதுக்கு. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். சரி ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிவன் கோயில் அழகா இருக்காங்க. அப்படியே இப்படி பாருங்களேன்,
வாவ், மிகவும் ரொம்பவே பிரம்மாண்டமான ஒருத்தர் இருக்காரு சரிங்களா. இவரை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே கூலா, நம்மளோட மனசு கூல் ஆயிடுது, அப்படியே சில்லுன்னு இருக்கு. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 தலை இருக்கக்கூடிய சிவன், எனக்கு தெரிஞ்சு இந்த 5 தலை இருக்கக்கூடிய சிவனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன் ஓகேங்களா. இந்த மாதிரி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இங்கே கீழே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சனாதன குமார், கீழே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தீவிர பக்தர்கள் நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம இவரை மீட் பண்ணியாச்சு. ப்ரே பண்ணிட்டு நம்ம அப்படியே உள்ள மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்கு, நம்ம அவரையும் போய் மீட் பண்ணலாம் ஓகேங்களா. சரி, நம்ம என்னையா சொல்ற உறவுகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தாராளமா வரலாம். பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. வாவ், இங்க வந்து பாருங்களேன், இது ஒரு புத்தரோட ஆல்பம் மாதிரி இருக்கு. நான் சரியா சொல்றேன் தப்பா சொல்றேன்னு தெரியல, ஆனா இது வந்து புத்தர் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. வாங்க அப்படியே உள்ள போலாம். இந்த வேம்பு ட்ரீ எல்லாம் பாருங்க சூப்பரா பராமரிக்கிறாங்க, அழகா. இவங்க வந்து இங்க ஒரு மேடை மாதிரி பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் இந்த மேடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரீ எல்லாம் அகற்றாம சூப்பரா பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்களேன், இதோட வேர்கள்லாம் பாத்தீங்கன்னா கீழே போகுது, இது வந்து அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிற ட்ரீ எல்லாமே அழிச்சிட்டு ஒரு இடத்த உருவாக்குவாங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணி வச்சிருக்காங்க, அழகா இருக்கு. டியர் மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைகள் நடந்துருக்கு ஓகேங்களா. கட்டமைப்பு வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காட், நம்ம சிவனை வந்து மீட் பண்ணுறதுல தடையே இருக்காது ஓகேங்களா. சூப்பராக இருக்கு. நம்ம வந்து இப்படியே ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்டெப் பண்ண ஸ்டெப்பாக போகுது. கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு சரிங்களா, அதனால கொஞ்சம் பார்த்து வாங்க இடமெல்லாம். இங்க பாருங்க, ஒரு வழியா செமையா இருக்காங்க. டியர் மக்களே, இவங்க தான், இவங்களை நம்ம மீட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, சிவசிவா. மை டியர் மக்களே, ஒரு வழியா நம்ம சிவனை மீட் பண்ணியாச்சு ஓகேங்களா. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. என்னோட ஹாப்பினஸ்க்கு வந்து அளவே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபேஸ் கொண்ட நான் சிவன் ஓகேங்களா, அவர் நான் காட்டிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 40 அடி சிவன் நம்ம தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு இவர் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு சிவன் வந்து சிலை இங்கே இருக்கு. பார்க்க ரியலிட்டிக்கா இருக்குங்க, ரொம்பவே பார்க்கவே அற்புதமா இருக்காங்க. அவரோட ஃபேஸை பாருங்களேன், ஃபேஸை பார்க்கும்போதே ரொம்ப சாந்தமா இருக்கு, இடமும் சாந்தமா இருக்கு, அவரும் சாந்தமா இருக்காங்க. எவ்வளவுக்குள்ள அதிகமான கோபங்கள் இருந்தா கூட அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சில் ஆயிரும் ஓகேங்களா, அந்த லெவலுக்கு இருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்துமே லிங்கம் இருக்கு ஓகேங்களா. உருவம் வந்து பாத்தீங்கன்னா ரியலிட்டிக் உருவம், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட உருவம் அப்படியே சூப்பரா இருக்கு. ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஹெட்டுக்கு அந்த சைடு போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாச்சுவை பார்க்கறதுக்கு, அந்த சிலையை பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லலாம். அழகா வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவரை அழகா நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த அழகை வந்து நீங்களும் பார்க்கணும், அவரோட கம்பீரமான அந்த தோற்றத்தை நீங்களும் பார்க்கணும். கம்பீரம் விட ரொம்பவே சாந்தமான தோற்றத்தை நீங்களும் பார்க்கணும். அதுக்காக இதோ உங்களுக்காக இந்த கிளிப் தான். ரொம்பவே அழகா இருக்காரு. வாவ், சூப்பரா இருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேங்களா, புதுப்பதி ஓகேங்களா. நீங்க ஃபேமிலியோட நீங்க வந்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அவர்கிட்ட ப்ரே பண்ணியாச்சு, அவரோட அழகை நான் ரசிச்சாச்சு. இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போற வரைக்கும் எனக்கு மனசே வரலைங்க, ரொம்பவே அழகா இருக்கு. இது சொல்ல போனா நம்மளோட ஒரு சின்ன ஒரு அழகான இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மாதிரியே இருக்கு. அதே மாதிரி நம்ம சிவனை பார்த்து ஒரு ப்ரே பண்ண மாதிரி இருக்கு. மனசுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்குன்னு சொல்லலாம்.
ஓகே, அடுத்தபடியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கே இப்போ மைண்ட்ல வேற தாட் ஓடிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் இங்கே ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு போயிடலாமா அப்படிங்கிற போல இருக்கு. அடுத்தபடியா உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணுங்க. ஒரு 2 மந்த்ல இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சூப்பரா கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் இன்னும் பிரம்மாண்டமான சில விஷயங்களை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. நம்மளோட சிவனையும் நான் பார்த்தாச்சு. எனக்கு ரொம்பவே மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாவும் இருக்கு, ரொம்பவே ஹாப்பியாவும் இருக்கு. அது போக இங்குள்ள சிறப்பம்சங்கள் ஓகேங்களா, ஐடி ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க உட்காந்தே அவங்க ஒர்க் பண்றதுனால முன்னாடி இருக்கிற அந்த போன் எல்லாமே ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, அதுக்காகவே சில இடங்களுக்கெல்லாம் போய் அவங்க ட்ரீட்மெண்ட்ல எடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரே பண்றதா இருக்கட்டும். ஓகேங்களா, சிவனை பத்தி நீங்க ப்ரே பண்ணிக்கலாம். சேம் அதே தாங்க. உங்களுக்குள்ள ஏதாவது குழப்பங்கள் இருந்துச்சுன்னா, மனதளவுல குழப்பம் இருந்தாலும் சரி, அதாவது ஹெல்த் அளவுல உங்களுக்கு ஒரு பெயின் இருந்தாலும் சரி, நீங்க இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அழகாவே பண்ணி தராங்க. ஓகேங்களா, குறிப்பா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகா. ஓகேங்களா, யோகா பண்றாங்க, மெடிடேஷன். ஓகேங்களா, மெடிடேஷன் இருக்கு, யோகா இருக்கு, பிரீத் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு மேலேயாவே இருக்கு. சரிங்களா, இருந்தாலும் இவங்க வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம், இந்த மாதிரி யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்த முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்லலாம். ரொம்பவே அழகா இருக்கு. சொல்ல போனா இந்த இடத்த விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசு இல்லதான். ஓகே, மீண்டும் இந்த இடத்துக்கு நான் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாள் நம்ம வருவோம். ஓகேங்களா, சிவராத்திரி இருக்கு இல்லையா, மகா சிவராத்திரி டைம்லாம் இங்க ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸா அப்படியே ஃபுல்லாவே ரிலாக்ஸா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க ஒரு செமையான ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக உங்களை ட்ரிப் எல்லாம் கூட்டு போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எப்படியும் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்ல ஒரு 2 மந்த்ல எல்லாம் ரெடி ஆயிரும். ஓகேங்களா, ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களை அழகா மனதளவுல உங்களை ட்ரிப் எல்லாம் கூட்டு போறதா சொல்லியிருக்காங்க. இந்த கீழ்ஸ் பகுதியெல்லாம் சுத்தி காட்டுறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். அந்த சிவனோட அருளால கண்டிப்பா ரொம்பவே அழகா நடக்கும். நீங்க எந்த ஒரு தெய்வத்தை ப்ரே பண்றதா சரி, கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு நீங்க வரலாம். வந்து உங்களுக்கு பிடிச்ச யோகா, மெடிடேஷன் எல்லாமே எடுத்துக்கங்க. ஒரு அழகான விளாக்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை நான் விக்கி. பை, டேக் கேர்.